குளிர்காலத்தில் நாம் புரியும் வணக்க வழிபாடுகளுக்கு இறைவன் அதிக கூலியையும் தருவதாக இறைவன் கூறுகிறான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவை சிரமமான சூழ்நிலைகளிலும் ஆக தூய்மையை முழுமையாக செய்வதும், பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும், ஒரு தொழுகையை பின்னடுத்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும். இவை தாம் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 421. கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், நாம் மனம் தண்ணீரை தேடும். ஆனால் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும். ஆகவே மனம் தண்ணீரை கண்டால் விரண்டு ஓடும், தண்ணீரை தொடுவதே பெரும்பாடாக இருக்கும். அப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையில் முழுமையான முறையில் உழு செய்தால் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லது நம்முடைய தகுதிகளை உயர்த்துவான். சாதாரண கால்களில் ஒழு செய்வதை விட குளிர்காலங்களில் ஒழு செய்வது அதிக நன்மையை பெற்றுத்தரும். நம்முடைய பாவங்கள் அழியும் அல்லது தகுதிகள் உயரும். இரண்டில் ஒன்று கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு! அதே போன்று குளிர் நேர தொழுகைக்கும் இஸ்லாம் சிறப்பு அந்தஸ்து வழங்குகிறது. இஸ்லாம் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் கட்டாயமாக தொழ வேண்டும் என்று